இந்த ஓவிய முறை 14ஆம் நூற்றாண்டுல மேற்கத்திய ஓவியர்கள் பயன்படுத்தி ரொம்பவும் பிரபலமான ஒரு ஓவிய முறை தான் இந்த பதிப்போவிய முறை. நீங்கள் பத்திரிகையிலலாம் பார்த்துருப்பீங்க, அவங்க ஜஸ்ட் ஒரு பேப்பர் கிரியேட் பண்ணி அதை மல்டிபிள் லேயர்ஸாக பிரிண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பேஸ் பண்ண ஒரு ப்ராசஸ் தான் இது. இந்த ஓவிய முறையை பயன்படுத்தி தான் மோனலிசா ஓவியத்தை மறுபிரதி பிரிண்டாக எடுத்து உலகம் முழுவதும் பரவல் செஞ்சாங்க. எல்லா மீடியம்லும் ஒவ்வொரு மெத்தட் ட்ரை பண்ணி அந்த மீடியம்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக பண்ண ஒர்க்ஸ் இதெல்லாம். நான் எங்கள் அப்பா கூட ஒர்க் பண்ண விஷயம், அவர் கூட நான் போனது, அவர் கூட பார்த்தது, அதுலேருந்து கலெக்ட் பண்ண ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ். சுமார் 1000க்கும் மேற்பட்ட பதிப்போவியங்கள் இந்த அரங்கத்துக்குள்ளே நாங்கள் காட்சிக்கு வச்சிருக்கிறோம். இந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கதைகளை சொல்லும். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உலக கலை தினத்தை முன்னிட்டு ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நம்ம சென்னை எழும்பூர்ல லொகேட் ஆயிருக்கிற அரசு கவின் கலை கல்லூரியில கலை கண்காட்சி போடப்பட்டிருக்கு. இன்பிரிண்டான்னு பெயரிடப்பட்ட இந்த கண்காட்சியில 30 மாணவர்கள் சேர்ந்து 1000க்கும் மேல ஆர்ட் ஒர்க்ஸை பழைய பிரிண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. வணக்கம், எனது பெயர் முனைவர் கு கவிமணி. நான் பதிப்போவியத்துறையினுடைய பேராசிரியராக இருக்கிறேன். இந்த துறையினுடைய பொறுப்பாசிரியராகவும் செயல்பட்டு வரேன். நாங்கள் இன்பிரிண்டா 2026 என்கிற பெயரில் பதிப்போவியம் தொடர்பான இந்த ஓவிய கண்காட்சியை நாங்கள் நேற்று துவங்கியிருக்கிறோம். கடந்த ஏப்ரல் 16 உலக ஓவியக்கலை தினத்தை முன்னிட்டு இந்த கண்காட்சியை துவங்கியிருக்கிறோம். பதிப்போவியம் என்பது முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு மீடியம். இது ஒரு வேதியியல் ரசாயனங்களை பயன்படுத்தி வரையக்கூடிய ஓவிய முறை தான் பதிப்போவிய முறைங்கிறது. இந்த ஓவிய முறை 14ஆம் நூற்றாண்டில் மைக்கேலாஞ்சலோ, டாவின்சி, ரஃபேல் போன்ற மேற்கத்திய ஓவியர்கள் பயன்படுத்தி ரொம்பவும் பிரபலமான ஒரு ஓவிய முறை தான் இந்த பதிப்போவிய முறை. ஆங்கிலத்தில் பிரிண்ட் மேக்கிங் சொல்லுவாங்க. ஸ்கெட்சிங், நீட்லிங், ட்ரேசிங், கடைசியா பிரிண்டிங்னு உருவாக்கப்பட்டது தான் இங்க இருக்கிற எல்லா ஆர்ட் ஒர்க்ஸும். என் பேர் பாலரமணா. இங்கே கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸில் 3rd இயர் பிரிண்ட் மேக்கிங் படிச்சுட்டு இருக்கேன். இங்கே பின்னாடி இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாமே நான் பண்ணது தான். லினோ கட்னு சொல்லுவாங்க. லினோ கட்னா ஒரு ரப்பர் ஷீட்டில் கார்வ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுற ஒர்க்கு. இந்த பிரிண்ட் மேக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நிறையா எடிஷன்ஸ்ன்னு எடுப்பாங்க. அதாவது ஒரு மேட்ரிக்ஸை வச்சு மல்டிபிள் பிரிண்ட்ஸை கிரியேட் பண்ணலாம். நீங்கள் பத்திரிகையிலலாம் பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ஸில் அவங்க ஜஸ்ட் ஒரு பேப்பர் கிரியேட் பண்ணி அதை மல்டிபிள் லேயர்ஸாக பிரிண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பேஸ் பண்ண ஒரு ப்ராசஸ் தான் இது. வணக்கம், என் பேர் ஸ்ரீதர்ஷினி. நான் இங்கே கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் காலேஜில் 2nd இயர் ஸ்டூடெண்ட், பிரிண்ட் மேக்கிங் டிபார்ட்மெண்ட். நாங்கள் இங்கே சீனியர்ஸ்லேருந்து 4th இயர், 3rd இயர், 2nd இயர் எல்லாருமா சேர்ந்து இன்பிரிண்டான ஒரு பிரிண்ட் மேக்கிங் ஷோ வச்சுருக்கோம். எங்கள் காலேஜ் வரலாற்றுலையும் சரி, சென்னையிலையும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பிரிண்ட் மேக்கிங் ஷோ வைக்கிறோம். ஒரு 1000+ ஒர்க்ஸ் வச்சுருக்கோம். இங்கே பின்னாடி டிஸ்பிளே ஆகியிருக்கிறதுலாம் என் ஒர்க்ஸ். ஆஸ் அ 2nd இயர் ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் மோஸ்ட்லி காப்பி ஒர்க்ஸ் பண்ணாலும் என்னென்ன மீடியம் அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக பண்ண ஒர்க்ஸ் தான் இதெல்லாம். எல்லா மீடியம்லும் ஒவ்வொரு மெத்தட் ட்ரை பண்ணி அந்த மீடியம்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக பண்ண ஒர்க்ஸ் இதெல்லாம். உலக அளவில் மோனலிசா ஓவியம் பிரபலமானதுக்கு காரணம் இந்த பதிப்போவிய முறை தான். இந்த ஓவிய முறையை பயன்படுத்தி தான் மோனலிசா ஓவியத்தை மறுபிரதி பிரிண்டாக எடுத்து உலகம் முழுவதும் பரவல் செஞ்சாங்க. அதனால தான் அந்த ஓவியம் பேசப்பட்டது, பிரபலமானது. அந்த அளவுக்கு ஒரு ஓவியத்தை பல்வேறு நிலைகளில் பல்வேறு இடங்களில் பயன்படுத்துறதுக்கு பதிப்போவிய முறையை பயன்படுத்தி தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய மெயின் சோர்ஸே ரீப்ரொடக்ஷன் தான். அப்படி எங்களுடைய சென்னை பதிப்போவியத்துறை மாணவர்கள் 30 பேர் இந்த கண்காட்சியில் கலந்துக்கிட்டு அவங்க இந்த ஆண்டு முழுவதும் அவங்க வகுப்பறையில் செஞ்ச பதிப்போவியங்கள் எல்லாத்தையும் இங்கே காட்சிப்படுத்திருக்கிறாங்க. இங்கே சுமார் 1000க்கும் மேற்பட்ட பதிப்போவியங்கள் இந்த அரங்கத்துக்குள்ளே நாங்கள் காட்சிக்கு வச்சிருக்கிறோம். வணக்கம், என்னோட பேர் சரவணன். பிஏ பிரிண்ட் மேக்கிங் ஃபைனல் இயர் படிக்கிறேன். இங்கே இருக்கிறது எல்லாமே என்னோட ஒர்க்ஸ் தான். இது நார்மலான டிராயிங்கோ இல்லை பெயிண்டிங்கோ கிடையாது. பிரிண்ட் மேக்கிங்னா நம்ம ஒரு மேட்ரிக்ஸில் வரைஞ்சிட்டு நிறைய மல்டிபிள் பிரிண்ட்ஸ் எடுக்கிறது தான் பிரிண்ட் மேக்கிங். ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு மேட்ரிக்ஸில், இந்த மாதிரி மேட்ரிக்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு மல்டிபிள் பிரிண்ட் எடுக்கிறது தான் எங்களோட மீடியமே.
இது வந்து ஆல்பர்ட் டியூரே ஓல்ட் மாஸ்டரோட காப்பி ஒர்க். அவர் வந்து சென்ட் ஜெரோம் அப்படின்ற ஒரு செயின்ட்டை பற்றின ஒரு ஒர்க் இது. அதை நான் காப்பி ஒர்க்கா எச்சிங்ல பண்ண ஒர்க்கை வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக லித்தோல ட்ரை பண்ணியிருந்தேன். பிஃபோர் தி லாக்டவுன் வந்துட்டு நான் எங்கள் அப்பா கூட ஒர்க் பண்ண விஷயம், அதாவது அவர் ஒரு லோட் மேனாக சேலமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கூட நான் போனது, அவர் கூட பார்த்தது, அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை விஷயத்தெல்லாம் லோட் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து கலெக்ட் பண்ண ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற நைஃபு, அந்த கொக்கின்னு சொல்லுவாங்க, கொக்கி, அவங்க யூஸ் பண்ணுற லுங்கி, மூட்டை, அது எல்லா விஷயத்தையும் நான் பார்த்தது, அப்சர்வ் பண்ணது எல்லாத்தையும் ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக மாற்றணும். அவங்க வச்சிருக்கிற மெட்டீரியல் அவங்களுக்கு எவ்வளோ கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் காட்டணும் அப்படிங்கிற விஷயத்த நான் எடுத்து இந்த இடத்துல நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கான்செப்சுவலாக பண்ண ஒர்க்ஸில் இது ஒரு ஒர்க். என்னோட பேர் ஸ்ரீதர்ஷினிலேருந்து தமிழ் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபாண்ட் அதிகம். ஸோ என் பேரில் ஸ்ரீ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்து இந்த ஒர்க் ஒன்று பண்ணியிருந்தேன். இதில் வந்து லைக் பிரிண்டிங் மிஷின், பிரிண்டிங் ரோலர், இங்க்ஸ்லாம் வச்சு மட்டுமே அதில் வந்து ஸ்ரீயை எப்படி கொண்டு வரலான்றதுக்காக பண்ண லோகோ இது. இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன ஸ்பெஷல்னா, இப்போ நம்ம நார்மலாக பெயிண்டிங், ஸ்கல்ப்சர்ஸு அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம பெயிண்டிங்லாம் ஒரு பெயிண்டிங் தான் பண்ண முடியும். எங்களோட டிபார்ட்மெண்ட்ல அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஒர்க் பண்ணோன்னா அந்த ஒர்க்கை வச்சு நிறைய பிரிண்ட்ஸ் எடுக்கலாம். ஒரு 50, 100 அந்த மாதிரி கூட எடுக்கலாம். இந்த ஒர்க்லாம் பண்ணி நம்ம டிகிரி கம்ப்ளீட் பண்ணி நம்ம வெளியே போனால் நம்மளுக்கு எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, ஒரு ஸ்கூலில் டீச்சிங் ஃபீல்டு போகலாம், இல்லை நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் தனியாக பிரிண்ட் மேக்கிங்க்குன்னு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்தமாரி பிரிண்ட் மேக்கிங் இப்போ நார்மலாக ஆர்ட் டீச்சர்ஸ்னால் பெயிண்டிங் பண்ண சொல்லி கொடுப்பாங்க, டிராயிங் பண்ண சொல்லி தருவாங்க. பிரிண்ட் மேக்கிங்னா நாங்கள் இந்தமாரி எச்சிங் பண்ண, பாலிமரு, லித்தோகிராஃபி, இந்தமாரி ஒரு உட்கட்டு, லினோ கட்டு, இந்தமாரி ஒரு 6-7 டைப் ஆஃப் மீடியம்ஸ் இருக்குது. இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஸ்பெசிஃபிக்காக தனி டிபார்ட்மெண்ட்டாகவே வச்சுருக்காங்க. இந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கதைகளை சொல்லும். அறிவியல் சார்ந்த கதைகள், மரபு சார்ந்த கதைகள், தத்துவங்கள் அப்படின்னு மாணவர்கள் எதெல்லாம் வாசிக்கிறாங்களோ அந்த வாசிப்பு, அவங்க வாழ்வியலில் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள், மனித அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிகழ்வு எல்லாத்தையும் ஓவியங்களாக பதிவு பண்ணி அதை வந்து இந்த பதிப்போய் முறையில் பிரிண்ட் எடுத்து இங்கே வந்து காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஓவியங்கள் வந்து விற்பனைக்கும் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஏன்னா மாணவர்களுக்கு வந்து பொருளாதார தன்னிறைவு பெறுவதற்காக தேவைப்படுறவங்க வந்து இந்த ஓவியங்களை விற்பனைக்கும் வாங்கிட்டு செல்லலாம். முதல் முறையா சென்னையில போடுற இந்த எக்ஸிபிஷனுக்கு முற்றிலும் என்ட்ரி ஃப்ரீன்னு சொல்லப்படுது. மேலும் பல ஆர்ட் ஒர்க்ஸை சேல்ஸுக்கும் கொடுக்குறாங்க.